கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு சம்பவம் 2000 ஆண்டு காலமாக பேசப்படுகிறது. அந்த சம்பவத்துக்குள்ள இருக்கிற முக்கிய நபரோட பெயர் தெரியாது, பெயர் இல்லை, பெயர் சொல்லப்படவே இல்லை. ஆனால் அந்த பெண்மணியோட செயல் இந்த உலகத்தில் பல கோடி ரூபாய் பெருமானமான பிரயோஜனத்தை உண்டாக்குகிறது. என்னன்னு யோசிக்கிறீங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41 முதல். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் அதாவது வரப்போகிற வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார். அதுக்கு முன்னால் இது செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம். அப்போது ரொம்ப களைப்பாக இருக்கார். கேள்வி மேலே கேள்வி, பலவிதமான எதிர்ப்புகள், அதாவது ப்ரெஷர் அப்படியே மவுண்ட் ஆகி ரொம்ப பெரிய அழுத்தத்துக்குள்ளே, ரொம்ப நெருக்கமான அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி ஒரு அழுத்தம். அதனால் அவர் தேவாலயத்தில் பெண்கள் பகுதி இருக்கும், அந்த பகுதியில் ஒரு ஓரமாக உட்கார்ந்துருக்கார். ஒரு களைப்பாக இருக்கலாம், நிச்சயமாக களைப்பாக தான் இருக்கணும். அப்பொழுது கண்ணெதிரில் இருக்கும் அசைவுகளை அவர் கவனிக்கிறார். குறிப்பாக காணிக்கை பெட்டிகள் இருக்கிறது. ஏறக்குறைய 13 பெட்டிகள் வைப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எபிரேய எழுத்து இருக்கும். ஒவ்வொரு பெட்டியில் போடப்படுகிற பணமும் அந்தந்த செலவுக்காக, இன்னென்ன காரியத்துக்காக அப்படின்னு அவங்க அதை குறித்து வச்சுருப்பாங்க. ஜனங்க அதை பார்த்து கூட போடலாம். அந்த காணிக்கை போடுவது அப்படின்னு சொன்னால் எப்படின்னா, அப்படி கையை மூடிக்கிட்டு, நம்மலாம் இப்படி காணிக்கை பைப்புக்குள்ளே இப்படி கையை விட்டு போடுறோம்ல, அப்படி இல்லை. சிலர் ஒரு பெட்டி இருக்கும், அதில் ஒரு மேலே ஒரு சின்ன ஒரு ஸ்லிட், ஒரு ஓட்டை இருக்கும், அதில் அப்படி காசை போடுவாங்க, சொருவி விடுவாங்க, ரூபாயந்தா. ஆனால் இந்த இடத்துல அவர்கள் காலத்தில் அந்த காணிக்கை பெட்டி என்பது ஒரு ஓப்பனான ஒரு பெட்டியாக இருக்கும். அதில் கையில் இருக்கிற காணிக்கையை அப்படி தூக்கி போடுவாங்க. அவர்கள் எரிந்து விட்டார்கள், அந்த காணிக்கை பெட்டியிலே தூக்கி போட்டார்கள் அப்படின்னு இருக்கும். இதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காராம். இப்போ என்னென்னா, இந்த சம்பவத்துக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கணும். 40ஆம் வசனம், விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். விதவைகளின் வீடுகளை பட்சித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சிங்கம் ஒரு மானை பட்சித்தது, நெருப்பு ஒரு வீட்டை பட்சித்தது அப்படின்னா ஒன்றும் மிச்சம் இல்லாமல் கன்சியூம் பண்ண மாதிரி, ஒன்று கூட மிச்சம் இல்லாமல் தொடச்சி எடுத்த மாதிரி. அப்படி வேத பாரகர் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வேத பாரகர்னா வசனங்கள் நியாயப்பிரமாணம் தெரியும் இல்லையா, ஆலோசனைக்காக அவர்கிட்ட போகும்போது அவர்கள் ஆலோசனை சொல்லி 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 வருகிற நபரிடத்திலிருந்து தங்களுக்கான பணம் பொருளை அபகரித்து கொள்வார்கள். குறிப்பாக விதவைகளின் மொத்த வீட்டையுமே, தனி ஆள் தானே, ஒன்றும் இல்லைல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டையே பட்சிப்பார்களாம். அதை சொல்லிட்டு இம்மீடியட்டாக இந்த சம்பவம் ஆவியானவர் இது நமக்காக பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார். இது என்னன்னா, ஒரு விதவை போட்ட காணிக்கையை பற்றியது தான். அப்போது ஆண்டவர் அதை கவனிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. என்னென்னா, நாம் இன்னைக்கு சபை கூடி வரும் பொழுது காணிக்கை பெட்டியிலே அல்லது காணிக்கையாக நாம் போடும் பொழுது நம் கையை ஆண்டவர் கவனிப்பாரா? சபையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று வெளிப்படுத்தல வாசிக்கிறோம் இல்லையா? அப்படியானால் நாம் பாடுவதை, நாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை, நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதை, நாம் ஒரு சபையாக கூடி வரும் பொழுது அங்கே நாம் கவனிக்கப்படுகிறோமா? நிச்சயமாக கவனிக்கப்படுகிறோம். அதை நம்ம கவனிக்கிறது இல்லை, அதை நம்ம நினைவில் வச்சுக்கிறது இல்லை பெரும்பான்மையாக. அப்படியானால் அந்த காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போடுகிற பொழுது யார் போடுகிறார், எவ்வளவு போடுகிறார், அவர்களிடத்தில் எவ்வளவு இருந்து அதை போடுகிறார்கள், மீதம் அவர்கள் என்ன வைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய மனதிலே நோக்கம் என்ன, இது எல்லாத்தையுமே தேவன் கவனிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம், அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் சிலருக்கு. அதுக்கான அடி அல்லது அதுக்கான ஒரு அடிப்படையை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். 41, இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து
ஜனங்கள் காணிக்கைப்பட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஐஸ்வர்யவான்கள் அதிகமாய் போட்டார்கள். ரொம்ப தெளிவாக நம்ம ஒத்துக்கலாம். இன்றைக்கும் ஐஸ்வர்யவான்கள் அதிகமாக கர்த்தருக்கென்று கொடுக்குறாங்க. இந்தியாவில் நடக்கும் ஊழியங்களுக்காக வெளிநாட்டில் இருக்கிற குடும்பங்கள், தனிப்பட்ட குடும்பமோ அல்லது ஒரு சபையோ பலரிடத்தில் வாங்கி சேகரித்தோ ஏதோ ஒரு வகையில் பல தேசங்களுக்கு தங்கள் இரத்தத்தின் அந்த துளியாகிய பணத்தை, அவர்கள் உழைப்பின் துளியாகிய பணத்தை காணாத, அறியாத, இதுவரைக்கும் பார்த்திராத, தாங்கள் வந்திராத தேசங்களுக்கெல்லாம் ஊழியங்களுக்கு இன்னைக்கும் மக்கள் கொடுக்குறாங்க, காணிக்கை தர்றாங்க. அதனால் நல்ல ஊழியங்கள் கட்டப்படுகிறது. அப்போது இந்த இடத்துல ஐஸ்வர்யவான்கள் அதிகமாக போட்டார்கள். ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். ஒரு துட்டுக்கு சமமான 2 காசு. இந்த 2 காசு ஒரு துட்டுக்கு சமம். இப்போ 50 காசு 2 இருந்தால் ₹1 சமம் நம்ம கணக்குப்படி பார்த்தா. அடுத்தது இந்த ஒரு துட்டுக்கான அந்த 2 காசு இருக்குல்ல, அது ஒரு யூதர் வேலைக்கு போகிறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு நாள் கூலி வாங்குறாருன்னு வச்சுக்குவோம். அந்த ஒரு நாள் கூலியில் 32ல் 1 பாகம், இப்போ ₹320 அன்னைக்கு அவருக்கு கூலின்னு வச்சுக்குவோம். அதில் அவர் அதனுடைய 1 பாகம் ₹10, 32ல் 1 பாகம், அவ்வளவு சிறிய தொகை தான். இன்னொன்று என்னென்னா 2 பாயிண்ட் அந்த அம்மாவை பற்றி கவனிக்கணும். ஏழை, இன்னொன்று விதவை. ஏன் இந்த விதவை ஏழையாக இருக்காங்க? இதை நாம் எப்போவுமே கவனிக்கணும். ஏன்னா விதவையாகப்பட்டவர்கள் தங்களுக்கு ஒரு கணவர் இல்லை, அடுத்தது பிள்ளைகள் இருந்து அவர்கள் தங்கள் குடும்பங்கள் என்று கூட போயிட்டுருப்பாங்க. திருமணமாகி அவர்களை கவனித்து கொள்ள, கூட இருந்து பார்த்து கொள்ள, அவர்களை விசாரிக்க பொதுவாக ஆள் இருக்காது, பொதுவாக கவனிக்க மாட்டாங்க. இதான் நிலைமை. கூடுமானால் அந்த விதவையிடம் இருக்கிறதை கூட சுரண்டி எடுத்துக்கொள்ளும்படியான ஒரு உலகத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். அவங்க கிட்ட இருக்கிறத மொத்தமாக அபகரித்து கொள்ளுகிற குடும்பம், உறவுகள், பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். என்றைக்குமே அப்படி தான் இருக்கிறாங்க பொதுவாக. அப்போது ஏழையும் விதவையுமான அந்த பெண்ணிடத்தில் 2 காசுகள் இருந்தது. அதை அவர்கள் கொண்டு வந்து காணிக்கைப்பட்டியிலே போட்டார்கள். இதை காணிக்கைப்பட்டியின் எதிரில் உட்கார்ந்து ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்கே ஒரு பர்பஸ் தெரியுது. அவர் பார்க்க வேண்டும் என்று தான் பார்க்கிறார், கவனிக்க வேண்டும் என்று எல்லாரையுமே கவனித்து கொண்டே இருக்கிறார். மனிதர்கள் எப்படி வருகிறார்கள், எப்படி அவர்கள் காணிக்கை போடுகிறார்கள், இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்றத அவர் எதிரில் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். இன்றைக்கு நாம் கூட சபை கூடி வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நினைவு நமக்கு வேணும். அப்போ தான் நாமோ சபை கூடும் இடத்துல இருக்கும் பொழுது பல விஷயங்களிலே பக்தியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், தேவ சிந்தையாக இருக்கணும், தேவனை தொழுது கொள்கிறோம் என்ற எண்ணத்தோடு இருக்கணுன்றது கொஞ்சமாவது நமக்கு வரும். இன்றைக்கி அது குறைந்த ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். லூக்கா 21 முதல் வசனம். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கைப்பட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். அந்த பார்த்த விஷயத்திலேயே அவர் என்ன சொல்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள், அந்த நாள் ரொம்ப களைப்பான நாள், அவர் ரொம்ப களைச்சி போயிருக்கணும், அவரை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் என்ன நடக்குதுன்ற விஷயத்தை அவர் தலை தூக்கி பார்க்கணும், அவர் கொஞ்சம் உறங்கி இருக்கலாம், ரொம்ப களைப்பாக கண்ணை அயர்ந்திருக்கலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது தான். ஏன்னா ஆண்டவர் இந்த பூமியில் தான் சாவதற்கான சில தினங்களுக்கு முன்பு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கார். அவருடைய மனதுக்குள்ளே என்னவெல்லாம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அவருடைய மனமானது, உடலானது மிகவும் களைப்பாக இருக்கும். அவர் கண்ணேறிட்டு பார்த்தாராம். என்னமோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு கொஞ்சம் அப்படி கவனித்து பார்க்குறோமில்ல, தலை தூக்கி பார்க்குறோமில்ல, அதுபோல் பார்த்தாராம். பார்த்தா ஐஸ்வர்யவான்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போட்டார்கள். அடுத்தது ஒரு ஏழை விதவை வந்து காணிக்கை போட்டார். சொன்னேன் இல்லையா, அந்த 2 காசு. இது வந்து யூத நாணயம். யூதர்களுக்கு என்று நாணயங்கள் தனியாக அச்சிட்டு வச்சுருந்தாங்க தேவாலயத்தில். அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இடங்களில் அதை அவங்க போடுவாங்க. ரோமர்களுக்கு நாணயம் இருந்தது. இந்த நாணயத்தோட மதிப்பு அப்பொழுது சொன்னேன் இல்லைங்களா,
ஒரு நாள் கூலியில் 32ல் ஒரு பாகம்னு சொல்லி ஒரு அக்கௌண்டன்ட் என்ன சொல்கிறாரு, அன்னைக்கு அந்த 2 காசை எருசலேமில் ஒரு பேங்க்கில் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோமே. அப்படியே இன்னைக்கு 2000 வருஷம் கழித்து அதோட மதிப்பை நாம் கணக்கு போட்டு பார்க்குறதா இருந்தால் 2064 பக்கத்தில் 20 பூஜ்ஜியம் போடுங்க. பேப்பர் கையில் இருந்து பேனா இருந்ததுன்னு சொன்னால் 2064 2064 போட்டு பக்கத்தில் 20 0 போடுங்களேன். இது நம்ம ரூபாய் கணக்கு. இது எத்தனை கோடின்னு உங்களால் எண்ண முடியாது, அவ்வளவு அதிகமாகி இருக்குமாம். அப்போது அன்னைக்கு அந்த அம்மா போட்ட அந்த 2 காசு ஒரு எண்ணத்திலே நம்ம எடுத்துக்கவே வேணாம், அதை கன்சிடரே பண்ண வேணாம். அதாவது அதை ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு நம்ம சொல்லி அதை முடிச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் நம் கையிலிருந்து கொடுக்கும் ஒரு காணிக்கையை அவர் எப்படி பார்க்குறாருன்னு பாருங்களேன். அதான் முக்கியம். 43 மார்க்கு 12. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, அப்படின்னா அவங்க பக்கத்தில் இருந்திருக்காங்க, கொஞ்சம் தூரமாக இருந்திருப்பாங்க, இந்த விஷயத்தை அவங்க பார்க்கணும், அவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. கிட்ட வந்தாங்க. வந்த உடனே சொல்கிறாரு, பாருங்களேன் அந்த ஏழை விதவை போட்டாங்க, சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த 2 காசு போட்டாங்க, ஐஸ்வர்யவான்கள் போட்டாங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இல்லையா, இந்த ஏழை விதவை தான் அதிகமாக போட்டாள். இந்த கணக்கு இது என்ன மாதிரியான கணக்குன்றது சீடர்களுக்கே புரியாது. அங்கே சுற்றி இருந்தவங்க காதில் விழுந்திருந்ததுன்னா அவங்க கேலி பண்ணியிருப்பாங்க, என்னையா இவர் அதிகமாக போட்டாங்கன்னா ஐஸ்வர்யவான்கள் போட்டாங்க, இப்போ கையில் எவ்வளோ எடுத்து போட்டாங்க, ஆனால் இந்த ஏழை விதவை 2 காசை போட்டுட்டாத இவர் அதிகம் சொல்கிறாரே, இது என்ன கணக்கு? இது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற கணக்கே வேற, உலகத்தில் இருக்கிற கணக்கே வேற. சொல்கிறார் 44, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அந்த 2 காசை வச்சுக்கிட்டு தான் அந்த அம்மா அடுத்த வேளைக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த 2 காசு தான் அடுத்த காசு வர்ற வரைக்கும் அவங்களோட கையிருப்பு. இவங்களோட அதிகபட்சமான அபரிமிதமான இந்த எண்ணம் இருக்குல்ல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது யாருக்கு இருக்கும்? இன்னைக்கு இந்த மாதிரி யாருக்கு இருக்கும்னு சொன்னால், ராஜ்யம் முதல்ல, தேவநீதி முதல்ல, அதுக்கப்புறமா அதை தேடினா கர்த்தர் எனக்கானதெல்லாம் பார்த்துக்குவார், அதனால் என்னிடத்தில் இருக்கிறதை என்னோடு சேர்த்து நான் கர்த்தருக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு இதே மாதிரி செய்ய முடியும். அப்போ நாம் கொடுக்கறதுன்றது எதையெல்லாம் வெளிப்படுத்துதுன்னு பாருங்களேன். ஏன்னா ஐஸ்வர்யவான்களை பற்றி சொன்னார், தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து, they have enough and more than enough, அதிலிருந்து அவர்கள் கொண்டு வந்து போட்டாங்க. அவர்கள் போட்ட அந்த காணிக்கையோட அளவு அதிகம்தான் மற்றவங்களை கம்பேர் பண்ணோம்னா. ஆனால் இந்த பெண்மணி, ஏழை, விதவை, இவர்கள் போட்டது எல்லாரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இதை நாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம், அந்த அளவுக்கு மிக சிறிய அற்பமான ஒன்று தான், மதிப்பே இல்லாதது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தனக்குண்டானது, தன் ஜீவனத்துக்கு உண்டானது மொத்தத்தையும் இவ்வளவு தான் இருந்தது, அதை அப்படியே போட்டாங்க. அப்போ இந்த அம்மாவோட, அதாவது அதிகபட்சமான மிதமிஞ்சின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வரம்பு ஒரு இருக்கும், அந்த வரம்புக்கு மீறிய ஒரு பெருந்தன்மை அல்லது ஒரு தாராளமான கர்த்தருக்கென்று கொடுக்குற விஷயத்தில் அவங்க மனம் எப்படி இருந்ததுன்றதை ஆண்டவர் பாராட்டுறாரு. இந்த பெண்மணி அன்னைக்கு போட்டாங்க, ஒரு சம்பவம் முடிஞ்சது, ஆண்டவர் எக்ஸாம்பிளாக சொல்லிட்டார். இதனுடைய அலை இன்றும் வீசுகிறது. எப்படி தெரியுங்களா? அந்த ஏழை விதவை தனக்கு உண்டானதையெல்லாம் போட்டபோது அதை அதிகம்னு சொன்னார் இல்லை, அது அநேக விசுவாசிகள் மனதுக்குள்ளே பதிந்து, உங்களுக்கு எனக்குள்ளந்தான், நாம் நம்மிடத்தில் இருக்கிறதை, நம்முடைய ஏழ்மை, நம்முடைய கஷ்டங்களுக்கு நடுவில் கர்த்தருக்கென்று அப்படியே கொடுத்ததுண்டு. கண்டிப்பாக எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும். எப்போ? ஏழ்மையாக இருந்தப்ப. வசதிகள் அதிகமாக அதிகமாக கொடுக்கும் விஷயம் அதிகமாகணும் இல்லை, அந்த ப்ரொப்போர்ஷன் அதிகமாகணும் இல்லையா, பெரும்பான்மையாக ஆவறதில்லைன்றாங்க. அப்படி நடக்கிறது இல்லையா? நம்மை பற்றி யோசிப்போம். நாம் இன்றைக்கு கர்த்தருக்கென்று எப்படி கொடுக்கிறோம், எவ்வளவு கொடுக்கிறோம், எதிலிருந்து கொடுக்கிறோம், அதன் அளவு என்ன, அது அதிகம் என்று ஆண்டவரால் பாராட்டப்படும்படி இருக்கிறதா? நமக்காக செலவு செய்வது, நம் சுகத்துக்காக செலவு செய்வது அதிகம்.
உலகத்திலே நாம் வாழ்வதற்காக செலவு செய்வது அதிகம். கர்த்தருக்கென்று கொடுக்கிறது மனமும் உற்சாகமாக இருக்கா இல்லையா? அதிலே நாம் கர்த்தருக்கென்று பயபக்தியோடு தருகிறோமா? அல்லது நாம் கொடுக்கிறது மறைமுகமாக இன்னொன்று வெளிப்படுத்துது? இது ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிங்க. நம்ம இப்படி கொடுக்குறோம் கர்த்தருக்காகன்னு வச்சுக்கோங்களேன், அது மறைமுகமாக இன்னொரு விஷயத்தை வெளிப்படுத்துது. என்ன தெரியுங்களா? கர்த்தர் மேல் நமக்கு இருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. ஒரு தர்மம் பண்ணும்போது கூட சொல்லுவாங்கப்பா, உனக்கு வச்சுக்க, அப்படியே தூக்கி மொத்தமாக கொடுத்துட்ற, இல்லை நான் கொடுக்குறேன் அவ்வளவுதான், கடவுள் எனக்கு தந்துடுவார் போங்கயா அப்படின்வாங்க. அப்போது அவங்களுக்கு பாருங்களேன், அந்த கொடுக்குற விஷயத்தில் கர்த்தர் மேலே நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிறதோ ஒரு தர்மம் செய்வதோ ஒன்றை வெளிப்படுத்துகிறது, சொல்லாமல் சொல்லுகிறது, சத்தமாக சொல்லுகிறது. அது என்ன தெரியுங்களா? நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், எனக்கானதை மொத்தமாக நான் கொடுத்துருவேன். ஒரு உதாரணம், அனனியா சப்பிராள் சம்பவம் தெரியும் இல்லையா? அவங்க பாருங்க, கொடுக்குற விஷயத்தில் மாய்மாலம் பண்ணாங்க. தேவன் அதை அருவருத்தார், இருவரையும் அடித்தார், இருவரும் செத்தார்கள். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் வாசிக்கிறேன், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். தேவன் பாராட்டும்படி நாம் கொடுக்கணும், நாம் கொடுப்பது தேவன் பாராட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்மை முதலில் கொடுக்க வேண்டும். இதுதான் அடிப்படை. இதை நாம புரிஞ்சு நம்மை கர்த்தருக்கென்று கொடுத்தவர்களாக வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் கொடுக்கிறது தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருக்க முடியும். நம்மை ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று ரொம்ப தெளிவாக பவுல் சொன்னாரே. ஆக நாம் இன்னைக்கு உற்சாகமாய் கொடுக்கிறோமா? மனப்பூர்வமாய் கொடுக்கிறோமா? தாராளமாய் கொடுக்கிறோமா? சிறுக விதைக்கிறோமா? பெருக விதைக்கிறோமா? இதெல்லாமே வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் கொடுப்பதை பற்றி நமக்காக சொல்லப்பட்ட வசனங்களின் முக்கிய வார்த்தைகள் எல்லாமே நமக்கு தெரியும். நாம் கொடுக்குற விஷயத்தில் கர்த்தர் அதை பாராட்டும்படியாக இருக்கணும், அது பிரயோஜனப்படும்படியாக இருக்கணும், அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படணும். அதில் நாம் தவறு செய்வோம், நிச்சயமாக நாம் நம்மை சீர் பொருந்தி கொள்ளலாம். நம்மளை இந்த விஷயத்தில் கரெக்ட் பண்ணணும். கர்த்தருக்கென்று ஜீவனை கொடுத்து அவருக்கென்று நாம் எவ்வளவு கொடுக்கிறோம், என்ன கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம், எவ்வளவு மீதத்தை வைத்துக்கொண்டு அவருக்கென்று கொடுக்கிறோம். இந்த தாய், இந்த ஏழை விதவை, அந்த அம்மா அவருடைய பெயர் இல்லை, ஆனால் 2 காசு என்பது மிக கவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைய வரைக்கும் அந்த ஒரு தாயோட, அந்த விதவை ஏழையோட காணிக்கையானது அநேகருடைய உள்ளத்துக்குள்ளே ஏவப்படும் ஒரு உற்சாகமான ஒரு விஷயம்தான். அதனாலே உலகம் முழுவதும் அநேக குடும்பங்கள், தனிநபர்கள், சபைகள் தாராளமாக கர்த்தருக்கென்று கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் உலகம் முழுவதும் ஊழியங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் அதுதான். நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பங்கு என்ன? சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, இரக்கமுள்ளவரே, எல்லா நன்மைகளுக்கு ஊற்றும் காரணமானவரே, மகத்துவமானவரே, இதோ அந்த ஏழை விதவை மிக சிறிய அளவுக்கான காணிக்கையை போட்டபோது அது பெரியது என்று ஆண்டவர் சொன்னாரே, அதன் அர்த்தத்தை நாங்கள் விளங்கி கொண்டோம். உமக்கென்று கொடுக்கிற விஷயத்தில் நாங்கள் குறைவுள்ளவர்கள், தவறு செய்கிறோம், எங்களை மன்னியும் தகப்பனே. நீர் எங்களுக்கு கொடுத்ததற்கு சமமாக கொடுக்கவே முடியாது. நாங்கள் அப்படி கொடுத்தாலும் கூட நீர் கொடுத்ததிலிருந்து மீண்டும் அதை திரும்ப உமக்கே கொடுக்கிறோம். பெருமை பாராட்ட எங்களுக்கு எந்த இடமும் இல்லை. இதோ இந்த விஷயத்தில் எங்கள் குற்றங்களை மன்னித்து உமக்கு பிரியமாய் பிரயோஜனமாய் கொடுக்கும் மக்களாக இருக்க எங்களை, எங்களுடைய சந்ததியை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.